அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அவர்கள் அளித்த பதிலடிக்கு ஆட்டம் கண்டு போய் அப்பாஸ் அலி சலசலபி அவர்கள் என்ன மாதிரியான பொய்களையும் புழுகு முட்டைகளையும் அவிழ்த்து விட்டிருக்கின்றார் என்பதை இப்ப நாம வரிசையா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த ஃபர்சான் என்பவர் விலகினோனையுமே இவங்களுக்கு குஷி ஓவராகி போய் தான் குதூகலத்துல தான் என்ன செஞ்சது, பாத்தீர்களா ஃபர்சான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டு ரொம்ப அப்படியே கொடைக்கானல் ஊட்டிக்கு கூட்டிட்டு போன மாதிரி ஒரு சந்தோஷம். அதை எதுக்காக சொன்னார் அப்படின்னா, நாம இருக்கக்கூடிய கொள்கை தப்பு, அவர் சொல்றதுதான் அவங்க சொல்றதுதான் ரைட்டு அப்படின்றதுக்கு ஆதாரமா தாங்க இதை காட்டினார். முதல்ல எதை ஃபர்சான் விலகினப்ப சொன்னது என்ன அப்படின்னா, பார்த்தீர்களா உங்க தலைவரே போய்விட்டார், இதை விட பெரிய தோல்வி என்ன உங்களுக்கு வேண்டி கிடக்கு, இப்படிதான் சொன்னாரு. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை காட்டிட்டா ஜெயிச்சிடலாமா? இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு, இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு. உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? இது கிடைச்ச உங்களுக்கு பெரிய தோல்வி, இது உங்க ஜமாத்துடைய தலைவரே உங்க இதுல இல்லையே, இதுதான் ஆதாரம். இது பாத்தின்றதுக்கு ஆதாரம். நல்லா கவனிங்க, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? அப்ப விளங்குச்சா? இத ஒரு அறிவாளி சொல்லுவானா? ஒரு மண்டையில சின்ன அளவுலாவது மூளைன்றது இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு ஆள் போறத எவனாவது வந்துகிட்டு நம்மளுடைய கொள்கை பாத்திலு அப்படின்றதுக்கு ஆதாரமாக சொல்லுவாங்களா? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய முதல் கேள்வி. இதத்தான் ஹிசாம் வச்சார். இப்படி சொல்றதா இருந்தால் எவ்வளவோ சகாபாக்கள் போய்விட்டார்கள். அப்ப இப்படி சகாபாக்கள் போனதை ஆதாரமா சொல்லுவியா இஸ்லாம் பொய்ன்றதற்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பாடம் படித்தவர்களே இப்படி போய்விட்டார்களே, அப்ப இவர் உட்கார்ந்து இருந்தா என்ன சொல்லுவாரு? உங்களிடத்தில் பாடம் படித்தவர்களே போய்விட்டார்களே, உங்களுடைய தோழர்களே போய்விட்டார், இப்படியா சொல்றது? சொல்லுவான் ஒரு அறிவாளி இப்படி சொல்லுவானா? கேட்டா ஆய்வாளர் என்ன ஆய்வு பண்ணாருன்னு தெரியல. அப்ப நீ ஆய்வாளராக இருந்தால் நீ இதை சொல்லியிருப்பேன். முதல்ல ஒரு ஆய்வாளர் சொல்லுவானா இத என்ற அடிப்படையில தான் இவருடைய மாணவர் இசாம் இவருக்கு ஒரு மரண அடி கொடுத்தாரா, ஆட்டம் கண்டு போய் இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க அதையா ஆதாரமா சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே, எப்படின்னு பாருங்க, எவ்வளவு பெரிய நயவஞ்சான்னு பாருங்க. இந்த 2 மணி நேரம் விளக்க வீடியோ இருக்குல்லங்க, அதுல கேக்குறாருங்க, அதை நான் ஆதாரமாலாம் சொல்லவே இல்லையம்மா. முதலில் ஹிசாமுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நம்மை பொறுத்தவரை நம்மிடமிருந்து ஒருவர் வெளியேறிவிட்டால் இந்த வெளியேறுதலை மட்டும் வைத்து அவர் நேர்வழி பெற்றவர் என்றோ அவர் வழிகட்டவர் என்றோ தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது, தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது, தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. நாம என்ன சொல்றோம்னா, பிஜே விட்டு ஒரு ஆள் வெளியே போனாருன்னா அவர் சத்தியவாதி அப்படின்னு நம்ம சொல்லல. பிஜே விட்டு போகக்கூடியவர்கள் சத்தியவாதிகளாகவும் இருப்பார்கள், கொள்கைக்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள், வேறு காரணங்களுக்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? நம்மிடம் என்றால் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களிடமிருந்து ஒருவர் வெளியேறினால் அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம், தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம். அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம், தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம். அவர் எந்த கொள்கையில் போய் சேர்ந்திருக்கிறார், அவர் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் அவர் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை சரியானதா தவறானதா, வழிகேடா நேர்வழியா என்பதை நாம் முடிவு செய்வோம். உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே,
அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. ஜமாலி வருதா இல்லையா, சகோதரர்களே அப்படின்னுகிட்டு அவர் சொல்லுவார்ல, நான் அதை சொல்லல சகோதரர்களே. ரசாதியெல்லாம் தூக்கி சாப்பிடுவாரு போல. ரசாதி சொல்லுவார்ல, அது பிதத்தும் அல்ல சுன்னத்தும் அல்ல, அது முபாகான காரியம், கடும் குற்றமும் அல்ல பெருங்குற்றமும் அல்ல, அது ஒரு சிறுங்குற்றம். அதை நாம சிறுக்குன்னு சொல்லக்கூடாது பிதத்துன்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அல்லாஹ் மண்டையில மூளைக்கு மூடி ஓட்டானா. நீ எதை சொன்ன, நீ என்ன சொன்னீர்கள்? பர்சான் போனது உன் தலைவரே போயிட்டாரு, பாத்தில தூக்கி வீசிட்டாரு அப்படின்றத ஆதாரமாகத்தான் நீ சொன்ன. ஆதாரம்னு சொல்லலையா, ஆதாரம் என்று சொன்னேன்னா அது கேள்வி பாத்துக்கிறேன். அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. தொழுகிறதுக்கு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்க, விரலை செய்து தொழுதார்கள் நம்ம சொல்றோம். விரலை செய்து தொழுகிற ஆதாரமா சொல்றாங்க. இப்ப நம்ம நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. உடனே இவரு நம்ம ஆளுக்கு, நாங்கள் ஆதாரம் என்று வார்த்தையை சொன்னோமா, நாங்க ஆதாரம்னு சொல்லல, ஆதாரம்னு சொல்லாட்டினா ஆதாரம் இல்லைன்னு ஆயிருமா? கேட்ட கேள்விக்கு இப்படிதானே பதில் சொல்லியிருக்கீங்க, அப்ப அதுதானே ஆதாரம். அப்ப ஆதாரம்னு சொன்னாதான் ஆதாரம் என்று எந்த அறிவாளியாவது சொல்லுவானா? ஆதாரம் சொல்லாம நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா அதுதானே ஆதாரம். அப்ப வருசான் போனதை பற்றி நீ பேசுனது, உன் தலைவனே போயிட்டான்னு சொன்னதெல்லாம் இது ஆதாரமாகத்தான் நீ முன் வச்சீங்க. மரணடி கொடுத்தோடனே அதுக்கடுத்து அந்தர்பல்ட்டி. அப்போ முன்னாடி பேசுனதை அப்படியே அந்தர்பல்ட்டியை அடிச்சு மாறக்கூடிய எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் பாத்தீங்களா? நம்ம ஆதாரம்லாம் நாங்க சொல்லல, அது எதுக்கு சொன்னாலாம், அது இப்படி ஆட்கள்லாம் வர்ற நேரத்தில் கொஞ்சம் சொல்லியிருந்தா அந்த மயக்கம் ஏற்படுத்துறோமா, நம்ம அந்த மயக்கத்தை தெளிக்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சுட்டி காட்டினேன் அப்படின்றாரு. அப்ப அதுதான் ஆதாரமா சொன்னீங்க. அப்ப வர்சான் போனதுதான் அது ஆதாரமா? உங்களுடைய கொள்கை ஆதாரம் என்பதற்கு வர்சான் போனது ஆதாரமா? நாங்க இருக்கக்கூடிய கொள்கை தப்புன்றதுக்கு வர்சான் போனது ஆதாரமா? அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரு, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரு. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம ஆதாரமாக சொல்லி மாட்டிக்கொண்டு கேவலப்பட்டு இருக்கின்றார். அப்ப இது நாம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப எடுத்த உடனே முதல் கோணலை முட்டும் கோணல்ன்ற மாதிரி இசாம் அவர்களுக்கு பதில் சொல்றதாக சொல்லி தன்னைத்தானே கேவலப்படுத்தி கொண்டு தான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆய்ன்றவர் அப்படின்றத இவர் இந்த இடத்துல விளக்கி இருக்கின்றார், நிரூபித்து விட்டார்.